மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே குவாலிஃபிகேஷன் ஆகணும்னா இன்னும் என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாள் மேட்ச் நடக்கிறப்போ கண்டிப்பாக சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையுமே பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று நடந்த மேட்ச் டிசி விஸ் எல்எஸ்ஜி ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ச். அதில் கண்டிப்பாக டிசி ஜெயிக்கணும்னு இருந்துச்சு. ஸோ டிசி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஜெயிச்சிட்டாங்க, எல்எஸ்ஜி தோத்துட்டாங்க. இப்போ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும்னா என்ன பண்ணணும்னா சிம்பிளுங்க. சிஎஸ்கே இன்னும் ஆட போற ஒரு கேம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கேமை பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாலே பாத்தீங்க அப்படின்னா அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஆர்ஆர் குவாலிஃபை ஆயிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 2 இடம் இருக்கா. எஸ்ஆர்ஹெச்சுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் 12க்கு 7 வின்னு. ஸோ அவங்களுக்கு இன்னும் 2 கேம் இருக்கு. அந்த 2 கேமுமே ஜிடி அண்ட் பிபிகேஎஸ். ஓகே, இந்த 2 கேம்ல அவங்க ஒரு கேம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க த்ரூ ஆயிடுவாங்க. ஸோ மீதி ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த ஒரு பிளேஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா பக்கத்தில் இருக்கிற டீம் எது அப்படின்னா சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி. ஏன்னா இவங்களோட நெட் ரன் ரேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா இப்போ அவங்க விளையாட போற ஒரு கேமை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் 14க்கு 8 வெற்றி அப்படின்னு அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்கேஸ் அந்த கேம் தோக்குறாங்க அப்படின்னா 14க்கு 7 வின் அப்படின்னு இருப்பாங்க. ஆர்சிபியும் அந்த கேமை ஜெயிச்சிட்டாங்களா, அப்ப 14க்கு 7 வின்னு வந்துருவாங்க. எல்எஸ்ஜி இன்னும் ஒரு கேம் இருக்கு, அதை அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் 14க்கு 7 வின்னு வந்துருவாங்க. டிசி ஆல்ரெடி 14க்கு 7 வின்னு இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே, ஆர்சிபி, டிசி, எல்எஸ்ஜி இந்த 4 டீமுக்கும் அந்த 4வது டீமா குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் ஸ்டில் இங்க ஒரு விஷயம் இருக்கு, நெட் ரன் ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த நெட் ரன் ரேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிசி டெஃபினெட்லி எலிமினேட் ஆயிடுவாங்க. ஏன்னா டிசி -0.3ல இருக்காங்க. சிஎஸ்கே ரொம்ப படுகேவலமா ஒரு 150 160 ரன் வித்தியாசத்தில் தோத்தாதான் அந்த நிலைமைக்கு போவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த நிலைமைக்கு போக சான்சஸே கிடையாது, 99.9%. ஸோ டிசி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது இதுக்கப்புறம். அதே நேரத்தில் எல்எஸ்ஜியும் அதே மாதிரி தான் 0.7, அதுவும் மைனஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறது ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே. இந்த 2 டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் சிஎஸ்கேக்கு ஒரே ஒரு வெற்றி தேவை, ஆர்சிபிக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு வெற்றி தேவை. ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு பாயிண்ட். அந்த இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கூட நடக்கலாம். எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா 2 மேட்ச் ஆட போறாங்க இல்லையா, ஜிடி அண்ட் பஞ்சாப். இந்த 2 மேட்ச்லயுமே எஸ்ஆர்ஹெச் தோக்குறாங்க அப்படின்னா அவங்களும் 14க்கு 7 வெற்றியோட 14 பாயிண்ட் அப்படின்னு நிற்பாங்க. ஸோ அப்படி வர்றப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெட் ரன் ரேட் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சிஎஸ்கே விஸ் ஆர்சிபி மேட்ச்ல சிஎஸ்கே ஜெயிச்சாலும் சரி, ஆர்சிபி ஜெயிச்சாலும் சரி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளான வெற்றி 2 பேரும் அடைஞ்சாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி 2 டீமுமே குவாலிஃபை கூட பாத்தீங்க அப்படின்னா ஆகலாம். அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஓவராலா ஸ்டில் இன்னும் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் ரேஸ் இருக்கு. ஸோ மோர் அண்ட் மோர் கம்ஃபர்டபுளா இருக்கிற 3 டீம் எது அப்படின்னா சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி. இந்த 3 டீமும் தான் 2 இடத்துக்காக அடிச்சுக்க போறாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னைய பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் அண்ட் சிஎஸ்கே உள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்ஹெச் அண்ட் ஆர்சிபி உள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரே ஒரு வெற்றி தான் தேவை. அதுவும் ஜிடி அண்ட் பஞ்சாபோட ஆட போறாங்க, அதுவும் ஹைதராபாத்ல ஆட போறாங்க. இதை விட ஒரு நல்ல ஜோனே அவங்களுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அந்த சிஎஸ்கேவா ஆர்சிபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மேபி இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நம்மளோட